இன்னைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். நம்ம ரேணுகாவ மிரட்டி கல்யாணத்த வந்து நிப்பாட்டுறாங்க நம்ம வள்ளி அப்படின்னு தாங்க சொல்லணும். எபிசோடு வந்து மாஸா இருக்கு. அதெல்லாம் பார்க்குறவங்க சேனல மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனேயுமே வந்து வள்ளி வந்து அந்த வீடியோ வச்சுக்கிட்டு ரேணுகா வந்து "ஒழுங்கா ரூமுக்குள்ள வா. உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும்" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. உடனே "என்னால்லாம் வர முடியாது. நான் எதுக்கு வரணும்?" அப்படிங்கிற மாரி வந்து ரேணுகா சொன்ன உடனேயும், "வந்தா உனக்கு நல்லது. உன்னோட வண்டவாளம், தண்டவாளம் எல்லாமே வீடியோவா சிக்கியிருக்கு" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "என்ன சொல்ற?" அப்படிங்கிற மாரி சொன்னேன். "ஒழுங்கா உள்ள வா" அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்குள்ள கூட்டு போற மாரி தான் காட்டுறாங்க. கூட்டு போன உடனே, "இங்க பாரு, ஒழுங்கா உனக்கு வந்து கொஞ்ச நேரம் டைம் தரேன். ஏதாவது பண்ணி போய் இந்த கல்யாணத்த நிப்பாட்டிரு" அப்படின்னு சொல்லிட்டு வள்ளி வந்து சொல்றாங்க. "ஏய், என்ன விளாண்டுக்கிட்டு இருக்கியா? இந்த கல்யாணத்த நிப்பாட்டிட்டு ஆனந்திய கார்த்திக் கல்யாணம் பண்ணி வைக்க பார்க்குறீங்களா? அதெல்லாம் முடியாது. கார்த்திக்கு கல்யாணம் நடக்க தான் போகுது" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "அப்ப நீ ஜெயிலுக்குள்ள போகத்தான் போற" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "ஏய், அதுக்கும் இதுக்கும் இப்போ என்ன சம்மந்தம்?" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "ஓ, அப்படி கேட்குறியா?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த மொபைல்ல அந்த வீடியோ ஆதாரத்த வந்து எடுத்து காட்டுறாங்க. அத பார்த்தோனே ஷாக் ஆயிடுறாங்க. "ஆனந்திய கடத்துனது நான் தான்" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம இவங்க வந்து வள்ளி வந்து அவங்க வாயாலே வேலன்கிட்ட வந்து வாக்குமூலம் குடுத்துருப்பாங்கல்ல, அந்த வீடியோவ காட்டுறாங்க. அத பார்த்தோனே ஷாக் ஆகி யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. என்னடா, நம்ம வந்து அந்த தாத்தா கிட்ட சொன்ன உண்மை எல்லாமே வந்து கடைசியில இவ செல்லுல வந்திருக்கு. இவ எப்போ வந்து வீடியோ எடுத்தான் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து முழிச்சுக்கிட்டே இருக்கிற மாரி காட்டுறாங்க. அத பார்த்தோனே ஷாக் ஆயி அப்படியே வந்து ஆடாம அசையாம நின்னுகிட்டு இருக்கிற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. உடனே அந்த நம்ம வள்ளி இருக்காங்கல்ல, வள்ளி வந்து பக்கத்துல இருக்கிற சேர்ல உட்காந்து கால் மேல கால் போட்டு மாஸ் காட்டிக்கிட்டு இருக்காங்க. "எப்படி வசதி? இப்ப நீயே போய் கல்யாணத்த நிப்பாட்டுறியா? இல்லைன்னா நான் போய் கல்யாணத்த நிப்பாட்டவா? நான் கல்யாணத்த நிப்பாட்டினா எனக்கு வந்து ஒரு கல்லுல 2 மாங்கா. நீ போய் கல்யாணம் நிப்பாட்டினா உனக்கு நல்லது. ஏன் நான் கல்யாணம் நிப்பாட்டினா என்ன நடக்கும் சொல்லவா? நான் போய் இந்த வீடியோ ஆதாரத்த காட்டி கல்யாணத்த நிப்பாட்டினாலும் கல்யாணம் நிக்கும். ஆனா கல்யாணம் நின்ன பிறகு இந்த வீடியோவ வந்து நான் போலீஸ்ட்ட ஒப்படைச்சேன்னு வச்சுக்கோவேன், நீ வந்து ஜெயிலுக்கு போயிருவ. உனக்கு அது தேவையா? அதனால வந்து நீயே போய் கல்யாணத்த நிப்பாட்டினேன்னா கல்யாணம் மட்டும் தான் நிக்கும். நீ தப்பிச்சுக்கிருவ. நீ என்ன பண்ண, ஏது பண்ணன்னு சொல்லிட்டு நான் யாருக்கிட்டயுமே வாயவே திறக்க மாட்டேன். உனக்கு எப்படி வசதி?" அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "சரி, சரி, நான் நிப்பாட்டிடுறேன்" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அந்த இடத்துல ரேணுகா வந்து சொல்றாங்க. "ஒழுங்கா போ. கார்த்தி வந்து அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்டக்கூடாது. ஆனந்தி கழுத்துல தான் தாலி கட்டணும். அத நாங்க பார்த்துக்குறோம். ஆனா நீ வந்து இந்த கல்யாணத்த நிப்பாட்டணும். மீதி வேலையெல்லாம் நாங்க பார்த்துக்குருவோம்" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அந்த இடத்துல வள்ளி வந்து சொல்ற மாரி காட்டுறாங்க. "சரி, சரி, நான் போய் நிப்பாட்டிடுறேன்னு" சொல்லி பதட்டத்துல வந்து அங்க போய் ரேணுகா போறாங்க. அங்க பார்த்தா மணமேடையில வந்து பொண்ணும் கார்த்தியும் உட்காந்துருக்காங்க. ரேணுகாவுக்கு என்ன சொல்லிடா அந்த கல்யாணத்த நிப்பாட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே தெரியல. என்ன பண்ணுறதுன்னே தெரியாம முழிச்சுக்கிட்டே இருக்காங்க. பக்கத்துல வள்ளி வந்து "போய் நிப்பாட்டு ஒழுங்கா" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அங்கிட்டு பார்த்தா காரணம் தெரியாம நம்ம ரேணுகா வந்து அலமோதிக்கிட்டு இருக்கிற மாரி காட்டுறாங்க. கடைசியில ஐயர் வந்து தாலியெல்லாம் குடுத்து எல்லார்ட்டயுமே போய் ஆசீர்வாதம்லாம் வாங்கிட்டு வாங்க அப்படிங்கிற மாரி சொல்லி அனுப்பி வச்சுடுறாங்க. ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்த பிறகு அதுக்கடுத்து தாலி தானே கட்ட போறாங்க. அப்போ வந்து வள்ளி வந்து சொல்றாங்க, "ஏய், என்ன ரேணுகா, ஏமாத்தலான்னு பார்க்குறியா? ஒழுங்கா வந்து கல்யாணத்த நிப்பாட்டிரு. இல்லைன்னா அவ்வளோதான். அந்த வீடியோ காட்டி நானே நிப்பாட்டி உன்னைய போலீஸ்ல பிடிச்சு குடுத்துருவேன் பார்த்துக்கோ" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. "ஏய், இரு இரு, நானே இப்போ என்ன காரணம் சொல்லி நிப்பாட்டன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கேன். நீ வேற" அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கிற மாரி தான் காட்டுறாங்க. அதுக்கடுத்து பார்த்தா அங்க ஆசீர்வாதம் எல்லாம் வாங்கிட்டு கொண்டு வந்துட்டாங்க தாலிய. அதுக்கடுத்து ஐயர் வந்து சொல்றாங்க, கெட்டி மேளம் தாலிய கட்டுங்க" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, கார்த்தி தாலி எடுத்து அங்க கட்டப் போறாங்க. அந்த நேரத்துல "நிறுத்துங்க" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சத்தம் கேட்குது. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஷாக் ஆகி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த எபிசோட வந்து முடிச்சிடுறாங்க.